புதுச்சேரியில் தங்கம் என நினைத்து கவரிங் நகைகளை திருடிய திருடன் போதை தலைக்கேறியதால் வழி தெரியாமல் திருடிய வீட்டிற்கே திரும்பி வந்து தொக்காக சிக்கிக் கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. பிரபல திருடன் காமெடி பீஸான சம்பவத்தின் பின்னணி என்ன? புதுச்சேரி தொண்டமானத்தம் கிராமம் பள்ளிக்கூட வீதியைச் சேர்ந்தவர் 44 வயதான லோகநாதன். தனியார் பள்ளியின் ஆசிரியரான இவரது வீட்டில் 2 தினங்களுக்கு முன் மர்ம நபர் ஒருவர் கதவை உடைத்து பணம் மற்றும் நகைகளை திருடிச் சென்றுள்ளார். இது குறித்து வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் அளித்த ஆசிரியர் சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருந்த நபரின் படத்தையும் போலீசாருக்கு அனுப்பி வைத்தார். மர்ம நபரின் போட்டோவை பல்வேறு காவல் நிலையங்களுக்கு அனுப்பிய வில்லியனூர் போலீசாருக்கு பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வரத் தொடங்கின. ஆசிரியர் வீட்டில் திருடிய அந்த மர்ம நபர் புதுச்சேரியின் ஃபேமஸ் திருடர் அறிவழகன் என்பது தெரிய வந்தது. இவர் மீது நெல்லிக்குப்பம் காவல் நிலையத்தில் மட்டும் 10ற்கு மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆரோவில் காவல் நிலையத்தில் 6, கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் 4 என ஏரியாவுக்கு ஏரியா காவல் நிலையங்களின் செல்ல பிள்ளையாகவும் ஜெயில் பறவையாகவும் வலம் வந்துள்ளார் அறிவழகன். இவர் தற்போது கடலூரில் இருப்பதாக தெரிய வந்து அங்கு போலீசார் விரைந்துள்ளனர். ஆனால் போலீசாருக்கே ட்விஸ்ட் கொடுத்தார் உலக ஃபேமஸ் திருடர் அறிவழகன். திங்கட்கிழமை இரவு 8 மணி அளவில் கையில் ஒரு பாட்டிலுடன் பாட்டு பாடிக்கொண்டே தான் திருடிய ஆசிரியர் வீட்டிற்கே வந்துள்ளார். மதியம் திருட்டை அரங்கேற்றிய அறிவழகன் நேராக டாஸ்மாக் சென்று மூக்குமுட்ட குடித்துவிட்டு இரவானதும் எங்கு செல்ல வேண்டும் என்பதையே மறந்துவிட்டுள்ளார். பின் கால்போன போக்கில் நடந்து சென்றவர் தான் திருடிய வீட்டிற்கே வந்து சேர்ந்துள்ளார். திருடிய இடத்திற்கே திருடன் வருகிறானே என வியந்து போன அப்பகுதி மக்கள் என்ன திட்டத்தோடு வந்திருக்கிறானோ என பயந்து போயினர். பின் அவரை சுற்றி வளைத்து பிடித்து வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். ஜெயில் பறவை அறிவழகனை பிடித்த போலீசார் அவரிடம் விசாரித்த போது உண்மையை ஒத்துக்கிறேங்கயா என பெருமிதத்தோடு திருட்டை ஒப்புக்கொண்டார். அவரிடமிருந்து 37,000 ரூபாய் பணம் மற்றும் நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர் ஓட்டி வந்த பைக் கடலூர் பகுதியில் திருடியது என்பது தெரிய வந்தது. அதனையும் பறிமுதல் செய்தனர். கடைசியில் ஆசிரியர் கொடுத்த ட்விஸ்ட் அறிவழகனையே அசத்திவிட்டது. அறிவழகன் கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி தான் கற்றுக்கொண்ட வித்தையை எல்லாம் இறக்கி திருடியது தங்க நகைகள் அல்ல, கவரிங் என ஆசிரியர் கூற ஒட்டுமொத்த போலீசாரும் திருடனை பார்த்து சிரித்தனர். ஓவர் போதையில் திருடன் திருடிய வீட்டிற்கே வந்து சிக்கிக் கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே நகைச்சுவையை மட்டுமல்லாது ஆச்சரியத்தையும் கொடுத்தது.